எல்லோருக்கும் ஹாய். இன்றைய நாள் தமிழ்நாட்டோட இருண்ட நாள், தமிழ்நாடு மிரண்ட நாள். டிசம்பர் 28, 2023 விருந்தோம்பல் நாயகன், பந்தா இல்லாத மனிதர், அனைவராலும் விரும்பப்பட்ட நடிகர், பயமறியாத அசராத கட்சி தலைவர், மற்றவர்கள் பசி அறிந்து பசிய போக்குன நல்ல மனிதர், மிகச்சிறந்த உள்ளம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். தமிழ் சினிமா நடிகராக என்ட்ரி கொடுத்து கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட படங்களில் நடித்து கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சவர் தன்னோட குணத்தினால. தமிழ் சினிமாவில் ஆக்டர் மட்டும் இல்லை, டைரக்டர், ப்ரொடியூசர், அப்புறம் நிறைய படங்கள் நடித்ததன் மூலமாக தன்னோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்ததன் மூலமாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மாற்றத்தை கொண்டு வந்ததன் மூலமாகவும் கேப்டன் செல்லம் அழைக்கப்பட்டார் கேப்டன் விஜயகாந்த். அப்புறம் நிறைய படங்களில் புரட்சிகரமான நடிப்பை காட்டி புரட்சி கலைஞர்னு பட்டத்தையும் வாங்கினார் கேப்டன் விஜயகாந்த். அப்புறம் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்கிறது, சினிமா துறையில் நலிவுற்ற நடிகர்களுக்கு உதவி செஞ்சதன் மூலமாக கருப்பு எம்ஜிஆர்னு அழைக்கப்பட்டார். சினிமா துறையில் நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை தன்னோட சிறந்த நடிப்பின் மூலமாக கொடுத்துருக்காரு. சினிமா துறையில் 2 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், 3 தமிழக அரசு திரைப்பட விருதுகள் வாங்கியிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுன்னு சொல்கிற கலைமாமணி விருதும் வாங்கினார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். 2011 மதிப்பூர் முனைவர் பட்டம், 2024 உயரிய விருதுன்னு சொல்ற பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த். 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர்ல அரசியல் கட்சியை தொடங்குறாரு. கேப்டனே நிறுவன தலைவராக ஆனார். அப்புறம் 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் வின் பண்ணி தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக ஆனார் கேப்டன் விஜயகாந்த். அப்புறம் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ரிஷிவந்தியம் தொகுதியில் வின் பண்ணுறார். இந்த எலெக்ஷனில் எதிர்கட்சி தகுதி கிடைச்சது. 2011 இருந்து 2016 வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அப்புறம் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைச்சு எலெக்ஷனில் இறங்கினாங்க. கேப்டன் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அப்புறம் என்னாச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடைசி வர அரசியலில் முழுமூச்சா இருந்தார். உடல்நலம் சரியில்லாமல் ரொம்ப நாட்களாக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். சினிமா துறையில் எக்கச்சக்கமான படங்களில் புரட்சிகரமான நடிப்பை காட்டி கலக்கியிருப்பார். நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, டைரக்டராக இருந்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த். இன் திஸ் வீடியோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டைரக்ட் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். விருதகிரி கேப்டன் விஜயகாந்த் டைரக்ட் பண்ணி 2010 வெளிவந்த படம் விருதகிரி. இந்த படத்தை LK சுதீஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. கேப்டன் விஜயகாந்த், மதுரி, அருண் பாண்டியன், மன்சூர் அலியான் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த விருதகிரி படத்துக்கு சுந்தர் சி பாபு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். கேப்டன் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான். ஸோ கேப்டன் டைரக்ட் பண்ண ஒரே படமும் இந்த விருதகிரி படம் தான். கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவில் டிசம்பர் 28, 2023 தன்னோட 71வது வயசுல மண்ணை விட்டு பிரிந்தார். எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் உள்ளவங்க, அதையும் தாண்டி பொதுமக்கள் கோடிக்கணக்கான பேர்ட்ட இருந்து இரங்கல்கள் ஊர்வலத்தோட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தனி எழுதப்பட்ட சந்தன பேழையில் வைக்கப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதையோட. அன்றைய நாள் தமிழ்நாடு மிரண்டு போச்சு. ஒரு நடிகரை, அரசியல் தலைவரை இழந்துட்டோம்னு சொல்றதை விட ஒரு மிகச்சிறந்த மனிதரை, நல்ல உள்ளத்தை இழந்துட்டோம்னு தமிழ்நாடு முழுவதும் கண்ணீர்லேயே மூழ்கிட்டாங்க. அந்த நேரம் வானத்தை போல மனமும் அள்ளி கொடுக்கும் குணமும் மக்களை பற்றிய எண்ணமும் வச்சிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட புகழ் இன்னைக்கும் என்னைக்கும் எல்லோருடைய நெஞ்சத்துல அழியாம இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.